வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் கேது சூரியனுடைய சாரத்தில் போகிறத பற்றி பதிவு பார்க்க போகிறோம். 12 லக்னங்களுக்கும். இது வரைக்கும் கன்னி ராசியில் கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார். சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது டிசம்பர் 2ஆம் தேதியில் தொடங்கி நமக்கு அடுத்த வருஷம் ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இத்தனை நாட்களும் அவரை சூரியனுடைய முழு நட்சத்திரத்தை கிடப்பார். சூரியன் உத்தர நட்சத்திரம் 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது, ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த டேட் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு பாதம், அதாவது உத்தர 4ஆம் பாதத்தினுடைய பலன்களை மட்டும் பார்க்க இருக்கோம். விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு கேதுவனுடைய சார மாற்றம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்போ கேது விருச்சிகத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். இது வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அஸ்தத்தில் இருந்த கேது இப்போ சூரியனுடைய உத்தர நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். இது சார மாற்றம் டிசம்பர் 2ஆம் தேதி முதல். இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு கேதுவனுடைய டிரான்சிட் இந்த நட்சத்திரத்தில் சொல்கிறத விட உபநட்சத்திரம்ன்ற கான்செப்டை வச்சு ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன். 29 நாட்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் கேது போகிறார். இந்த உபநட்சத்திரம்னா என்ன அப்படின்னா, எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போகுதோ அந்த நட்சத்திரத்தை 9 கூறாக பிரித்து அந்த உபநட்சத்திரம்தான் இந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுங்கிற ஒரு பாஸ்கர அஸ்ட்ராலஜி மெத்தடில் நட்சத்திர சூத்திர முறையில் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த விருச்சிகத்துக்கு லாபஸ்தானத்தில் கேது சூரியனாக செயல்படுறாரு, சுக்கிரனாகவும் செயல்படுறார். சூரியனாக செயல்படும்போது சூரியன் நமக்கு நம்முடைய விருச்சிகத்துக்கு ஜாதகத்துக்கு தொழில் கிரகம். இப்போ நம்ம உண்மையிலேயே நம்ம ஜனன ஜாதகத்திலையும் அவருக்கு தொழில் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆதிக்கம் கிடைச்சிருந்தது அப்படின்னா, விரும்பிய இடத்துல நம்ம தொழில் பண்ணுறது, விரும்பிய ஒரு தொழிலை மேற்கொள்வது அல்லது விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கிறது, இந்த மாற்றங்கள் நிகழும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் நமக்கு ஒரு புதிய வேலைக்கு ஜாயின் பண்ணுறதையும் முதலீடுகள் போடுறதையும் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களையும் குறிக்குது. ஸோ அப்படிப்பட்ட வகையிலையும் அது நமக்கு நன்மைகள் செய்யும். அப்போ எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்த விஷயங்கள் நமக்கு கைகூடி வருதுங்கிற காலகட்டமாக இந்த 29 நாட்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கேதுவோ சூரியனோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு, சுக்கிரனாக இருந்தாலும் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு, இந்த 3 கிரகத்தில் ஏதோ ஒன்று 8, 12 தொடர்பு இருந்தாலும் நம்ம அதுக்காக போராடுறதை குறிக்குது. நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் சீக்கிரம் நடக்காமல் கஷ்டப்படுறதையும் அதில் எதிர்நீச்சல் போடுறதையும் குறிக்குது. தாமதமான வெற்றியை குறிக்கும் அல்லது சில இழப்புகள் நடக்கும். 11ஆம் இடம்ங்கிறது நல்ல ஸ்தானம்தான். ஆனால் அந்த 11ல் அது 12/8க்கு அதிகாரம் பெற்றிருந்தால் அந்த எதிர்பார்த்த விளைவுக்கு அது பாதகமாக வேலை செய்யும். இப்போ மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் இதெல்லாம் 11ஆம் இடம்தான். அப்போ அவங்க வகையிலையும் நமக்கு இந்த கட்டங்கள் நல்லா இருக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் கேது 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நமக்கு நன்மைகள் நடக்கும். எல்லாத்துக்குமே லக்னத்துக்கு நன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆரோக்கியம், நமக்கு உறவுகள் பாதிக்காமல் இருக்கிறது, கலை திறமைகளை வெளிப்படுத்துறது, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கலை தொடர்பான சாதனங்கள் பயன்படுத்துவது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இடம் விட்டு இடம் போகிறது, டிரான்ஸ்ஃபரு, இது சம்மந்தப்பட்ட எதிர்பார்த்த விஷயங்களுக்கு நன்மை தரும். இப்போ அதே நேரத்தில் வீடு கட்டுறதுக்கு நன்மை தருமா அப்படின்னு கேட்டால், அந்த 11ஆம் இடம் அந்த வீடு கட்டுறதுக்கும் இடம் வாங்கிறதுக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் தசாபுத்தி கேது சுக்கிரன் சூரியன் இருக்கிறவங்க மட்டும் அதை கவனிச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தை தவிர்த்துருங்க. மற்றபடி
4ஆம் இடத்துக்கு வேறு கிரகம் சம்மந்தப்பட்டு திசாபுத்தி நடக்குது அப்படின்னா அந்த 4ஆம் இடத்தின் செயலை செய்யும். வீடு கட்ட வைக்கும், இடம் வாங்க வைக்கும், அது வேறு. இப்போ நம்ம இந்த பதிவில் போடுறத பூராமே நீங்கள் திசாபுத்தியோட அடாப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேது திசையோ சுக்கிர திசையோ சூரிய திசையோ அல்லது புத்தி அந்தர சூட்சமங்களோ நடந்தால் நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. விருச்சிகத்துக்கு பொதுவாக என்னென்னா எதிர்நீச்சல் போடுற வாழ்க்கை. லைஃப் லாங் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் படிப்படியான முன்னேற்றம் தான். பெருசாக எல்லாருக்கு மாதிரி இயற்கை சூழல் எடுத்த உடனே டெவலப் பண்ணி கொடுத்துட்றது கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு படிப்படியாக அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய திசைகள் ரீதியாக அவங்களுடைய முன்னேற்றம் சூரியனால் நடக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்கள். கேது தான் பணம் கொடுக்குற கிரகம். சுக்கிரனும் சூரியனும் இந்த 3மே நல்ல காம்பினேஷன். அந்த மாதிரி காம்பினேஷன் தான் இப்போ 11ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ இது நமக்கு 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நமக்கு இந்த காலகட்டத்தில் பணம் சேர்க்கை, உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணி உத்தியோகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, சொந்த தொழிலில் வளர்ச்சி அடைகிறது, சொந்த தொழில் நல்ல டிமாண்டாக மூவ் ஆகிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து. இப்போ நமக்கு சூரியன் நட்சத்திரத்தில் போகிறதுனால அரசு வழி ஆதாயம், அரசியல் தொடர்புகள், அரசு சம்மந்தப்பட்ட நண்பர்கள் தொடர்பு, அதன் மூலம் ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் நல்லது நடக்கும். தந்தை வர்க்க சார்ந்த நன்மைகளும் நடக்கும். அதே போல் கணவன் மனைவி உறவு பலப்படும், குழந்தைகள் வழி உறவுகளும் மேன்மையாக இருக்கும். அனைவருக்குமே வளர்ச்சி. இந்த தாயாருக்கு சுகவீனம் பண்ணுறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறதுல இருக்கிற நெகட்டிவ் தான் ப்ராப்ளம். அதுவும் யாருக்கெல்லாம் இந்த 3 கிரகத்தினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான். அப்போ இந்த 1 மாதம் 29 நாட்களுக்கு போக மற்ற அடுத்தடுத்து உபநட்சத்திரங்கள் மாறும்போது நான் பதிவுகள் போட்டுக்கிட்டே வர்றேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த திசைகளை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் அதுக்கு ஒரு திசை நடக்கும். அந்த கிரகம் நிற்கிற நட்சத்திரம் அதுவும் நமக்கு திசையாக நடக்கும். அந்த கிரகம் நிற்கிற உபநட்சத்திரம் அது கூட ஒரு திசையாக இருக்கும். அப்போ இந்த 3 ஆப்ஷனான திசைகள் நமக்கு நடந்தாலே இந்த கோச்சாரம் நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தாலே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு கேள்வி எல்லாம் எல்லாருக்கும் ஒரே கேள்வி இருக்காது. ஒருத்தர் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், ஒருத்தருக்கு தொழில் மாற்றம் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம், ஒருத்தர் திருமண உறவுக்கு சார்ந்த கேள்விகள் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்தந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை டிசைன் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர கோட்பாடுகளை அறிஞ்சு உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கிட்டு அதை வச்சு திசாபுத்தி பாருங்கள். இப்போ எங்கிட்ட கன்சல்டிங் எடுத்த அன்பர்களெல்லாம் பிடிஎஃப்பில் வச்சுருப்பீங்க. திசை புத்தி அந்தரம் சூட்சமம் படி எப்படி பார்க்குறது அப்படின்னு. அந்த சிக்னிஃபிகேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த குறிகாட்டிகள் நமக்கு மிக மிக முக்கியம். அதை வச்சு தான் நம்ம ஒரு கிரகம் ஒரு இருந்த இடத்தினுடைய பலனை விட நட்சத்திரத்தின் பலனையும் உபநட்சத்திரத்தின் பலனையும் செய்யுதுங்கிற கான்செப்டை புரிய முடியும். அதுக்கப்புறம் நம்ம மாதந்தோறும் நாள்தோறும் வாரந்தோறும் இன்றைக்கி இந்த நட்சத்திரம் நடக்கு, நமக்கு இந்த பாவம் இயங்குதுன்னு நம்மளே புரிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு பிளானிங்கில் கரெக்டாக இருக்கும். இன்ன திசை இன்ன புத்தி அந்தரம் நமக்கு இன்ன பாவ செயல்களை தான் இயக்கும். நம்ம கேள்வி வேறு பாவத்தை பற்றியதாக இருந்தால் அந்த பாவ செயல்கள் வளர்க்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் வரைக்கும் பொறுத்து இருக்கணும். அப்போ இது மாதிரியான விஷயங்களை தெளிவாக லாஜிக்கலாக கரெக்டாக டிசைன் பண்ணி புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் நல்லா உதவுது. இந்த வகையிலேயே நம்ம இந்த கோச்சாரத்துலேயும் பார்க்கணும். சும்மா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படின்ட்டு எல்லாருக்கும் எல்லா பலன்களையும் எல்லா கேள்விகளுக்கும் அது பதில் எப்படி இருக்கும்? அதனால் அடாப்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேதுங்கிறது கெட்ட கிரகம்தான் அப்படின்னு முடிவுக்கு வராமல் நம்ம ஜனன ஜாதகத்தின்படி அது நல்லதையும் செய்யும், பணம் கொடுக்கவும் செய்யும். பணஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் தொடர்பு இருந்தால் தொழிலை மிக பிரமாதமாக வளர்க்கவும் செய்யும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள்.
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.